நண்பர்களே வணக்கம். உபயோகமா ஏதாச்சும் பண்றோம். அதுல இன்னைக்கு 4/9 வழக்கம் போல இன்னைக்கு காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு 3.5 கிலோமீட்டர் நடைப்பயணத்தை ஆரம்பிச்சிட்டேன். ஆனா வழக்கத்துக்கு மாற சூரிய பகவான் அவரோட பவர் 6:30 மணிக்கே கொஞ்சம் அதிகமா காட்டிட்டாரு. ஆனா நமக்கு அதெல்லாம் முக்கியம் இல்ல, நடைப்பயணம் தான் முக்கியம். நடைப்பயணத்தை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் டீயும் மாறி பிஸ்கட்டும் சாப்பிட்டு, நண்பர்களே நான் குட்டி குஞ்சானா இருக்கிறப்ப இந்த காக்காக்கெல்லாம் சாப்பாடு இட்லி வச்சா அமைதியா சாப்பிட்டுருவான். ஆனா இப்பெல்லாம் அதெல்லாம் வச்சா தட்டி விட்டுறான். இப்பெல்லாம் பிஸ்கட்டை வச்சா மட்டும்தான் உள்ள இறக்குறான்னு. சரி ஓகே நண்பர்களே, காக்கா கதையை விட்டுட்டு என்னோட கதைக்கு வரேன். இன்னைக்கான ஒர்க் அவுட் 50 புஷ் அப் 50 ஸ்குவாட்ஸ் நல்லபடியா பண்ணிட்டு, செடி நண்பர் ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு ஜக்கு தண்ணியை சப்ளை பண்ணிட்டு, பல்ல கொஞ்சம் கரகரன்னு சுத்தம் செஞ்சுட்டு, அப்புறம் வீட்லயே தயார் பண்ண புரோட்டீன் மாவை குடிச்சிட்டு, இது வேற ஒண்ணும் இல்ல சத்து மாவு தான், அதை தான் கொஞ்சம் ஸ்டைலா சொல்றேன். இப்போ கை ஸ்டாண்ட் பயிற்சி எப்படி போயிட்டு இருக்குன்னா கொஞ்சம் கவலைக்கிடமா தான் போயிட்டு இருக்குது. ரொம்ப நேரம் பிராக்டிஸ் பண்றப்போ ரைட் சைடு இடுப்புல கொஞ்சம் சுளுக்கு பிடிச்ச மாதிரி வலி எடுத்துக்கிறான். அதை கொஞ்சம் சரி பண்ணணும். அப்புறம் குளிச்சு சுத்தமாயிட்டு காலை உணவை நல்லபடியா வயிற்றுக்கு அனுப்பிட்டு, நண்பர்களே இப்போ என் கையில ஒருத்தர் இருக்காங்க. அவன் சுமாரா என் கூட ஒரு 5 வருஷமா இருக்கிறான். இவன் எப்படி என் கைக்கு வந்தானா, நான் 11th 12th கொரோனா பேட்ச். எங்க அப்பா என்னோட ஆன்லைன் கிளாஸ்க்காக இந்த போனை வாங்கி கொடுத்தாரு. ஆனா நான் 10th எடுத்த மார்க்குக்கு எங்க அப்பா எப்படி 20,000 ரூபாய் போட்டு இந்த போனை வாங்கி கொடுத்தாரு எனக்கு இப்போ வரைக்கும் ஆச்சரியமா தான் இருக்குது. ஆனா ஒரு தடவை கூட இவன் ஆன்லைன் கிளாஸ்க்கு யூஸ் பண்ணதே கிடையாது. இதுதான் இங்க சிறப்பான விஷயம். இப்போ எதுக்கு இந்த கதையை சொல்லிட்டு இருக்கானா, இப்போ இவன் கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருக்கான். அதை சரி பண்றதுக்கு சர்வீஸ் சென்டர் வந்தேன். ஆனா இன்னைக்கு கடை லீவு. வந்த முக்கியமான வேலை தான் முடியல. சில்லறை வேலையாவது முடிச்சிடலான்ட்டு என்னோட கண்ணாடி தம்பி கொஞ்சம் லூசா இருந்தான். அதை லென்ஸ் கார்டில் கொடுத்து கொஞ்சம் டைட் பண்ணிட்டு, அடுத்த மாசம் தம்பிக்கு பிறந்த நாள், அதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இன்னைக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா இன்னைக்கு ஒரு வழியா வாய்ஸ் ஓவரை கொடுத்து வீடியோவை அப்லோட் பண்ணிட்டேன். அப்புறம் மாலை பொழுதுல ஒன்னும் பெருசா சாதிக்கல. வாய்ஸ் ஓவர் கொடுத்து முடிக்கவே 7 மணி ஆயிடுச்சு. அப்படியே அந்த ஃபாலோ பட்டனை அழுத்திட்டு ஒரு லைக் பண்ணா நல்லா இருக்கும். இன்னைக்கு நைட்டு சிறப்பு உணவு இடியாப்பம். கீழே தெரியுதா அந்த இட்லி பிளேட்டு, அது மாதிரி ஒரு 5 பிளேட்டை சுத்திட்டு சாப்பிட்டுட்டு பிளாஸ்ட் படத்தை ஃபுல்லா உட்காந்து பார்த்துட்டு 1:30 மணிக்கு தான் தூங்க போனேன். இதோட வீடியோவை முடிச்சுக்கிறேன். நாளைக்கு பார்க்கலாம். உபயோகமா ஏதாச்சும் பண்றோம்.